கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில் இறங்கி வந்து நாம் இந்த நாள் முழுவதும் இந்த 12 மணி நேர ஜெபத்தை கர்த்தர் தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக கர்த்தர் தந்ததான இந்த மகா பெரிய பாக்கியத்தின் நாளிற்காக நாம் எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறங்க தாவே, நன்றியோடு போற்றுகிறோம், நன்றியோடு வாழ்த்துகிறோம், நன்றியோடு வணங்குகிறங்க தாவே. நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் வாக்கு மாறாதவர், நீர் நேற்றும் என்றும் என்று ஜீவிக்கிறவர், கிருபை நிறைந்தவர், இரக்கத்தின் ஐஸ்வர்யர், 1000 சிறந்தவர், சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் நீலை வெண்மையும் சோப்பம் ஆனவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோங்க தாவே. மக்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, மக்க நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் வாக்கு மாறாதவர், நேற்றும் என்றும் என்றும் ஜீவிக்கிறவர், நீர் கிருபை நிறைந்தவர், இரக்கத்தின் ஐஸ்வர்யர். ஆண்டவரே, மக்க நன்றி ராஜா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோங்க தாவே. நீர் நல்லவராய், நீர் இம்மட்டுமாய் நீ நடத்தி வருகிற தயவுள்ள கிருபைகளுக்காக கர்த்தாவே மக்க நன்றி செலுத்துகிறோங்க தாவே. ஆண்டவரே, 2023 முடிந்து 24வது ஆண்டில் ஆண்டவரே இந்த முதல் மாதத்தில் கர்த்தருடைய கிருபை ஆண்டவரே தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாய் கர்த்தாவே நீர் தந்ததான இந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேங்க தாவே. ஆண்டவரே, தேசத்தை ஆண்டவரே அப்பா தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னீர். ஆண்டவரே அப்பா, தேசத்திற்காக திறப்பில் நிற்க ஆண்டவரே அப்பா எங்களையும் ஆண்டவரே ஒரு பாத்திரமாய் நிற்க உதவி செய்ததற்காக நன்றி ராஜா. என் இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் வந்து நாங்கள் நிற்கும்படியாய் நீர் செய்த மகா பெரிய பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம் கர்த்தாவே. கர்த்தர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் வாக்கு மாறாதவராய் இருக்கு. அதிசயமான காரியம் இந்த 2024 என் தேவனுடைய கரம் தேசத்தின் மேலே வல்லமையாய் இறங்குகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாய், தேசத்தின் நன்மைகளுக்காக, தேசத்தின் பாதுகாப்பிற்காக, தேசத்தின் ஐக்கியத்திற்காக, தேசத்தின் ஒற்றுமைக்காக, தேசத்தில் எழும்புகிறதான பிரிவினை ஆவிகள் எல்லாம் நிர்மூலமாகும்படியாக என் தேவாதி தேவன் இறங்கி வருவீராக என்று பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஒப்பு கொடுக்கிறேங்க தாவே, ஒப்பு கொடுக்கிறேங்க தாவே, ஒப்பு கொடுக்கிறோம். நாம மாத்திர மகிமை பெறட்டுங்க தாவே. இந்த 1 மணி நேர ஜெபத்தை கர்த்தர் நடத்தும்படியாக, கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாக நம்ம மத்தியில் இருக்கிறதான சகோதரன் ஆரம்ப ஜெபத்தை கர்த்தர் மத்தியிலே பண்ணுவாராக. ஆண்டவரே, இந்த நல்ல நாளிற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த குடியரசு இந்த சுதந்திர நாளிலே கூட ஆண்டவரே உம்மை நினைவுகூகிறோம். கர்த்ததாமே ஆண்டவரே ஏறெடுக்கிற ஜெபங்களும் ஆண்டவரே அப்பா எல்லா துதிகளும் கர்த்தர் அங்கீகரிக்க வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேசத்திலே ஒரு மாற்றம் உண்டாக்க வேணுமா நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜனங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சோத்திரம் ஆண்டவரே. எழுது கைக்கு வடது ஆண்டவரே, கைக்கு வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் இருக்கிறாங்க ஆண்டவரே. அவர்கள் கர்த்தர் சந்திக்க வேணுமா ஜெபிக்கிறேன். இந்த தேசம் முழுவதும் கர்த்தருக்கு சொந்தமாக கர்த்தர் அனுகிரகம் வேணுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்தியா தேசம் இயேசுவுக்கு சொந்தமாக வேணுமா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஒரு மனப்படுத்துங்க ராஜா. ஏறெடுக்கிற பாடல் ஆராதனை ஆண்டவரே குறிப்பு கர்த்தர் ஆசீர்வதிங்க. நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதை நேரில் காண்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் முழுவதும் நடக்கிறதான இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு நம்முடைய எல்லா ஜெபங்களுக்கும் பதில் தரும்படியாக கர்த்தர் பொறுப்பெடுத்து வழிநடத்துவாராக. ஒரு வசனத்தை மாத்திரம் உங்கள் மத்தியிலே நான் வாசிக்க விரும்புகிறேன். எரேமியா 22வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, தேசமே 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 கர்த்தருடைய வார்த்தையை கேள். அல்லேலூயா. என்னை கேட்கிறதான் அருமையானவர்களே, இன்றைக்கு நம் யாருடைய வார்த்தையை கேட்கிறோம், எதை கேட்கிறோம் என்பதை குறித்து தான் நம்முடைய அடுத்த காரியங்கள் நமக்கு நிறைவேறுகிறதா இருக்கிறது. இந்த தேசம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுதுதான் கர்த்தர் மிகப்பெரிய அவர் வெளிச்சமா இருக்கிறபடினாலே தேசத்தில் இருக்கிறதான இருள்கள் நீங்கி, தேசத்தில் இருக்கிறதான சண்டைகள் நீங்கி, தேசத்தில் இருக்கிறதான பாதுகாப்பின்மை நீங்கி,
தேசத்தில் இருக்கிற ஜாதி மதங்கள் இந்த வேறுபாடு நிமித்தமாக ஜனங்களை பிரிவினைப்படுத்துகிற ஆவிகள் எல்லாம் நிர்மூலமாகும்படி கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய இந்திய தேசம் கேட்க வேண்டும். இந்த உலகம் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுதுதான் தேசத்தில் நன்மை உண்டாகும். இயற்கை எல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது. மனிதன் செய்கிற பாவத்தினால் இயற்கை எல்லாம் இன்றைக்கு வித்தியாசமாக செயல்படுகிறதா இருக்கிறது. தேசம் சீர்கெட்டு போகிறது. ஆகவே தான் இந்த வசனத்தை நான் இந்த கூட்டத்திற்காக, இந்த 1 மணி நேர ஜெபத்திற்காக நான் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காரும் போது ஆண்டவர் எனக்கு தந்ததான ஒரு மிகப்பெரிய வார்த்தை என்னன்னா, தேசமே 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 கர்த்தருடைய வார்த்தையை கேள். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற தேசமாக நம்முடைய இந்திய தேசம் மாற வேண்டும். பார்லிமெண்டில் நம்முடைய தேசத்தினுடைய தேவனுடைய வார்த்தை கேட்கிற அளவுக்கு கர்த்தர் இறங்கி நமக்காக கிரியை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எல்லாரும் ஒரு பாடலை பாடி கூட தேவனையும் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த நாளிலே நம்முடைய தேசத்தில் நடக்கிறதான அநேக சம்பவங்கள் நமக்கு துக்ககரமாக இருக்கிறது. சில காரியங்கள் நமக்கு வேதனையாக இருக்கிறது. சில காரியங்கள் நமக்கு பயமுறுத்துகிறதா இருக்கிறது. சில சம்பவங்கள் எல்லாம் நினைத்து பார்க்கும்போது தேசம் எதை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது என்ற வேதனை இருக்கிறது. அப்படிப்பட்டதான வேதனைக்கு மத்தியில தான் கர்த்தர் ஒரு பாடலை தந்திருக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் தேசத்தை குறித்து பயப்படுகிறதான பயங்கள் நீங்கி நம்முடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறும்படியாக தேசத்திற்காக ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வேதனைகள் எல்லாம் நீங்கி கர்த்தர் நமக்கு சந்தோஷத்தை தர வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுமா இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார் என்று நீ காண்பாய், என்று நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். உன் காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நீ தாங்கிடும் பலன் தருவார்,
தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நம் நேசர் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற, நம்முடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறும்படி கர்த்தர் செய்வார் இந்த ஆண்டிலே. எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். எங்கள் இயேசு கைவிட மாட்டார், எங்கள் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திர துதிப்போம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு நன்றி ராஜா. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல நாளிலே உம்மை அல்லேலூயா. ரிபல ரபல ரகப சந்த ரகபன ரகதீர நம ரிகபல ரபல ரணதீர நம சந்த ரகாந்தீர நம ரகபல ரபல ரப ரிகபல ரகன ரகல ரிபரல ரணதீர நம ஷக ரகபல ரபல ரகப ரிகபல ரகபல ரணதீர நம ரிகன ரகதீர நம. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆண்டவரே, தேசத்தின் மேல இருக்கிற எரிகோகள் எல்லாம் இடிந்து நொறுங்கி வீழ்ந்து ஆண்டவரே நாங்கள் துதிக்க 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 ஆண்டவரே, தேசத்துக்கு நேர் எதிராக இருக்கிறதான எல்லா எரிகோக்களும் கர்த்தர் நிர்மூலமாக்க வேண்டுமா நம்முடைய சமூகத்தில் ஒப்ப கிடைக்கிறேன். ரீகா பாபா லரா பாபா லரனா தீர நாமா ரீகால ரபா. ஆண்டவரே, தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்க துதிக்கும் பொழுது என் தேசத்தில் இருக்கிறதான சீர்கேடுகள் எல்லாம் நீங்கி போகட்டும் கர்த்தாவே. தேசத்தில் ஒரு நன்மை உண்டாகட்டும் ஆண்டவரே, நன்மை உண்டாகட்டும் ஆண்டவரே, நன்மை உண்டாகட்டும் ஆண்டவரே. ரீபால ரகாபால ரபால ரனா தீர நாமா ஷபா ரகாபால ரபா நீரா தீர நாமா ரீகாபால ரபால ரபா தீர நாமா. ஆண்டவரே, தேசத்துக்காக இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. என் தேசத்திற்காக இறங்குங்க ஆவியானவரே, இறங்குங்க ஆண்டவரே. ரிபல ரபல ரகபல ரபன ரதீர நாமா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவன் மகிமையா இறங்குவீராக. தேசத்திலே ஆண்டவரே நன்மை செய்யும்படியாக, தேசத்திலே ஆண்டவரே அப்பா ஒரு செழிப்பு உண்டாகும்படியாக, தேசத்திலே ஒரு தெய்வீக சமாதானம் உண்டாகும்படியாக, தேசத்திலே ஒரு நல்ல ஐக்கியங்கள் உண்டாகும்படியாக
ஒரு மனம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை 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 கிருபை. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் தேவன் ஆண்டவரே அப்பா, எங்களுடைய ஜெபங்களுக்கு நீர் பதில் ஆண்டவர். என் தேசத்து ஆவி ஆண்டவர் அப்பா எங்கே போய் கொண்டிருக்கிறது என்று எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே அப்பா. என் தேசத்தில் என் தேவன் இறங்கி வருவீராக, ஆவியானவர் இறங்குவீராக, ஆவியானவர் இறங்குவீராக. தேசத்தில் நன்மை உண்டு ஆகட்டும் அப்பா ஆண்டவரே. தேசத்தில் தயவு பாராட்டுங்க அப்பா, உடைய கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே அப்பா. இந்த ஜனங்களுக்கு வித்தியாசம் தெரியாது, வலது கைக்கும் இடது கைக்கு வித்தியாசம் தெரியாது. என் ஜனங்களை பாருங்க அப்பா ஆண்டவரே, எங்கள் ஜனங்களை பாருங்க பாருங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயற்கையெல்லாம் ஆண்டவரே அப்பா. அல்லேலூயா ஆண்டவரே. இந்திய தேசம் ஆண்டவரே தேவனுடைய தேசமாய் மாறுவதாக, தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஜனங்களாய் மாறுவதாக நகரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நாம மாத்திரம் மகிமை பெறட்டும் ஆண்டவரே, நாம மாத்திரம் மகிமை பெறட்டும் கர்த்தர். நீர் கிருபையா இறங்குவீராக. எங்கள் மத்தியிலே நீர் இறங்கி வந்ததற்காக நன்றி. பாடி துதிக்க கர்த்தாவே ஆராதிக்க தந்ததான தயவுள்ள கிருபைகளுக்காக நன்றி செலுத்து. நாம மகிமை பெறட்டும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். என்னை கேட்கிறதான அருமையானவர்களே, இன்னைக்கு தேசத்தில் நடக்கிறதான சூழ்நிலைகள் சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது மிகுந்த வேதனை உள்ளதாக இருக்கிறது. இன்னைக்கு தேவன் எதிர்பார்க்கிறது, என் தேசத்துக்காக யார் போவார்கள் என்ற ஆண்டவர் அன்று முதல் இன்று வரைக்கும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நிறைய ஊழியக்காரர் இருக்காங்க, நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டுக்கிறாங்க, நிறைய பேர் இன்னைக்கு கிறிஸ்டினாக மாறி இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை பிரியமானவர்களே, இன்னும் ரட்சிக்கப்படாத எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ கோடி ஜனங்கள். இந்த ஜனங்களுடைய தெய்வீக பாதுகாப்பு, தேசத்தின் மேல ஜனங்களுடைய பாதுகாப்பு வேணும். இன்னைக்கு நமக்கு பாதுகாப்பு இல்லை. தேசத்துல தைரியமா எங்கேயும் போய் வர முடியல. தேசத்துல நடக்கிற சம்பவங்கள் தினம் தினம் நம்மை பயமுறுத்துகிறதா இருக்கிறது, நம்முடைய இருதயத்தை கரைந்து போக பண்ணுகிறதா இருக்கிறது. இந்த 12 மணி நேர ஜபமே எதற்காகனா, தேசத்தினுடைய பாதுகாப்பிற்காக, தேசத்திற்காக மாத்திரமே ஜெபிக்கும்படியாக இந்த 12 மணி நேர ஜபம் நமக்கு ஏற்படுத்தப்பட்டு இருக்கு. ஆகவே முதல் குறிப்பாக நம்முடைய இந்திய தேசத்தினுடைய பாதுகாப்பு. இந்திய தேசத்தில் 3 விதமான வான்வழி, கடல் வழி, நிலத்தில் ஆர்மி, 3 பாதுகாப்பு நம்ம இந்திய தேசத்தில் இருக்கிறது. இந்த 3 விதமான தேசத்தில் இருக்கிறதான பாதுகாப்பு வளையங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு நம் இந்திய தேசத்தை எல்லா விதத்திலையும் பாதுகாக்கும்படியாக, இந்திய தேசத்தில் அடுத்த நாடுகள் நம்ம மேல எந்த விதமான போர், எந்த வன்மங்கள், எந்த பழிவாங்குதல் இல்லாதபடி கர்த்தர் நம் இந்திய தேசத்தை பாதுகாக்கும்படியாக நம் மத்தியில் இருக்கிறதான சகோதரர் ஜெபிப்பார். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் அப்பா. எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிறதா எங்க நல்ல தகப்பனே, இந்திய தேசத்திற்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். என் இந்தியா தேசத்தை ஆண்டவரே உடைய கரத்துல நாங்கள் இந்தியாவில் இருக்கிற ராணுவத்தை உடைய கரத்துல கொடுக்கிறோம். அப்பா காரியங்கள் உடைய கரத்துல தேவன் ஆண்டவரே பலத்த பாதுகாப்பு தர வேணுமா ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவரே முன்னே ஆண்டவரே இரவிலே ஆண்டவரே அக்கினி ஸ்தம்பம் வெளிப்பட்டது போல இந்தியா தேசத்திற்கு ஆண்டவரே பாதுகாப்பு வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முதலாவது ஆண்டவரே என்னுடைய எல்லையை பாதுகாத்துக் கொள்ள ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வேற நாடுகள் வந்து
இருந்து ஆமா எங்களுடைய இந்தியாவை தாக்காதபடி ஆமா ஆண்டவரே. கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா? பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, உம்முடைய கரத்தினாலே இந்தியா தேசத்தை மூடுவீராக. ஆமென். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். என் ராணுவத்தில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களை கர்த்தர் ஆண்டவரே வேலையடித்து பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உனக்கு விரோதமா எந்த ஆயுதமும் அது வாய்க்காது போகும் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்படியாக இந்த இந்தியா தேசத்திற்கு எதிராக எந்த ஆயுதமும் அது வாய்க்காது போக வேண்டுமா? இயேசுவின் நாமத்தினாலே அது வாய்க்காது போக வேண்டுமா? ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அதையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுவீராக. இந்த மூணு துறையும் ஆண்டவரே வேலையடிக்க வேண்டுமா? நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தமிழ் பிரதேசத்தை பலத்த கரம் ஆண்டவரே சூழ்ந்து கொள்ள வேண்டுமா? நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, ஷபல ரபல ரக தீரனமா. ஆமாண்டவரே, அப்பா சுகந்தர இந்த நாளிலே கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய வேண்டுமா? ஜெபிக்கிறோம். நீர் ஆண்டவரே வேதத்திலே எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்படியாக என் தேசத்திலே என் தேவன் பெரிய காரியத்தை நீர் செய்ய வேண்டுமா? ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாக உம்முடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேலை அடிக்க வேண்டுமா? நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே பெரிய காரியத்தை செய்யுங்க. ஆண்டவரே மகிமைப்படட்டும். எல்லாவற்றையும் உம்முடைய காயப்பட்ட கரத்திலே தருகிறோம். நீரே நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக தேசத்தினுடைய பாதுகாப்பில் இன்னொரு பெரிய காரியம் என்னன்னா, இன்றைக்கு ஜனங்கள் எங்கே போனாலும் நிம்மதியா நம்ம வீடு வருகிறதற்கு ரொம்ப பாதுகாப்பின்மை. அநேக தேசத்துக்குள்ளவே கொள்ளை, தேசத்துக்குள்ளவே கொலைவெறி தாக்குதல், தேசத்துக்குள்ளவே பணம் கொள்ளையடிக்கப்படுகிறது, நகைகள் கொள்ளை. இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளிலே ஜனங்கள் எங்கே சென்றாலும் திரும்பி வீட்டுக்கு வருவது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கிறது. அந்த கேள்விக்குறி இல்லாமல் தேசத்தில் எல்லாரும் சமாதானமாய் எல்லாரும் சந்தோஷமாய் வாழ, எந்த விதமான ஆபத்து, எல்லா விதமான பிரச்சனைகள் இல்லாமல் நிம்மதியாக போய் நிம்மதியாக வெளியே வருகிற ஜனங்களாய் தேசத்தில் இருக்கிற எல்லா கெட்ட பழக்க வழக்கங்களில் இருக்கிறதான ஜனங்கள் எல்லாம் மாற வேண்டும்படியாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறேன் கர்த்தாவே, நன்றியோடு போற்றுகிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வேலையில் ஆண்டவரே என் தேசத்தின் ஒரு பாதுகாப்புக்காக வருகிறோம், இயற்கையினுடைய பாதுகாப்புக்காக வருகிறோம், மனிதர்களுடைய கரங்களிலே பாதுகாப்புக்காக உம்முடைய பாதத்தில் வருகிறோம். ஆண்டவரே அப்பா, என் தேசம் ஆண்டவரே இன்றைக்கு சீர்கெட்டு போயிருக்கிறது ராஜா. ஆண்டவரே, என் தேசம் இன்றைக்கு ஆண்டவரே அப்பா, யார் எப்படி போனாலும் நாம நல்லா இருக்க வேண்டும், நமக்கு உண்டானவர்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று அநேக ஆண்டவரே அப்பா இப்படிப்பட்டதான சுயநலம் உள்ள ஆண்டவரே அப்பா தற்பிரியராய் இருக்கிறதான ஜனங்கள் இன்றைக்கு அநேகமாய் பெருகியிருக்கிறார்கள். ஆண்டவரே, தேசத்தில் ஆண்டவரே அன்பு தணிந்து போய் இருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே, அன்பு தனிய தனிய பாதுகாப்பு இல்லாமல் போகிறது. மனிதனை மனிதன் நேசிக்க முடியாதபடி மனிதன் விழுந்து கிடந்தாலும் அவனிடத்தில் இருக்கிற பொண்ணோ பொருளோ தான் பார்க்கிறார்களே தவிர அந்த மனிதனை பார்க்க மாட்டுகிறார்கள். ஆண்டவரே, இப்படிப்பட்டதான ஜனங்கள் ஆண்டவரே அப்பா திருந்தும்படியாக ஆண்டவரே தேசத்தில் ஜனங்கள் வெளியே போய் நிம்மதியாய் வீடு வருகிறதான சூழ்நிலைகள் உண்டாக வேண்டும். அதே போல தேசத்தில் இயற்கை எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, ஆங்காங்கே நடக்கிறதான பூமி அதிர்ச்சிகள், கடல் கொந்தளிப்புகள், மழையினுடைய சீற்றங்கள், இப்படி புயலுடைய சீற்றங்கள், இப்படி எல்லாம் ஆண்டவரே தேசத்தில் ஆண்டவரே அப்பா திடீர் என்று ஏற்படுகிறதான ஆண்டவரே அப்பா சூழ்நிலைகள் எல்லாம் தேசத்தில் பாதுகாப்பின்மையாக பயங்களை உண்டாக்கி, வேதனைகளை உண்டாக்கி, ஐயோ தேசம் இப்படி நாசமாய் போய்கொண்டிருக்கிறதே என்று இன்று கதறி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, கர்த்தர் மனம் இறங்குவீராக. எங்கள் தேசத்தின் மேலே என் தேவன் மனம் இறங்குவீராக. என் ஆவியானவர் என் தேசத்தின் மேலே மனம் இறங்குவீராக. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கே பாவம் அதிகரிக்கிறதோ அங்கே கிருபை பெருகும் என்று சொன்னீரப்பா. என் இந்திய தேசத்திலே பாவம் அதிகரித்தாலும் தேவனுடைய தயவுள்ள கிருபை இறங்க வேண்டுமாய் செபிக்கிற கர்த்தா. உம்முடைய கிருபை ஆண்டவரே அப்பா இந்த ஜனங்களை மன்னித்து இந்த ஜனங்களை ஏற்றுக்கொள்ளுகிற கிருபையாய் ஆண்டவரே அப்பா இதனால சீர்கேடுகள் திருந்தும்படியாக இயற்கையெல்லாம் உடைய வார்த்தைக்கு கட்டுப்படும்
பயப்படும்படியாக. அன்றைக்கு சீஷர்கள் சொன்னார்களே, காற்றும் கடலும் இவருக்கு பயப்படுகிறது, இவர் எப்படிப்பட்டவரோ என்று. ஆண்டவரே, உம்மை இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ள இன்றைக்கு இயற்கை சீற்றங்கள் எல்லாம் என் தேவனுடைய கட்டுப்பாட்டிற்குள்ள இருக்கிறபடியினால் உம்முடைய பாதத்திலே விழுந்து நாங்கள் செபிக்கிறோம். என் தேவன் ஆண்டவரே, இயற்கை சீற்றங்களினாலே அநேக ஜனங்கள் மாண்டு போகிறார்கள், அநேக ஜனங்கள் மரித்து போகிறார்கள். இவர்கள் எல்லாம் கண்ணோக்கி பாருங்கப்பா. இந்த இயற்கை சீற்றங்களினால ஜனங்கள் மடிந்து போகாதபடி என் தேவன் இரக்கம் பாராட்டுவீராக. என் தேவன் இரக்கம் பாராட்டுவீராக. ஆங்காங்கே நடக்கிற பூமி எதிர்ச்சிகளை கண்டு ஆண்டவரே, ஜனங்கள் பயந்து போயிருக்கிறார்கள். தேசத்துல நிம்மதி இல்லை ராஜா, சமாதானம் இல்லை ஆண்டவரே, அப்பா சந்தோஷம் இல்லை ஆண்டவரே, ஏதோ வாழ்கிறோம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இல்லாதபடி என் தேவன் தேசத்தினுடைய ஆண்டவரே அப்பா நன்மையினால திருப்தியாக்க வேண்டுமாய் செபிக்கிற ஆண்டவரே, கர்த்தருடைய கரம் தேசத்தை தொட்டு கர்த்தர் நீர் பாதுகாக்கப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம். நம்முடைய சட்டைகளை நிழலிலே இந்திய தேசத்தை, தமிழ் பிரதேசத்தை, வெள்ளூர் மாவட்டத்தை என் தேவன் பாதுகாத்துக் கொள்ளுவீராக என்று ஆண்டவரே நம்முடைய நாமத்தினாலே செபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக தேசத்துல இன்னைக்கு ஒற்றுமை வேணுங்க. இன்னைக்கு தேசத்துல என்ன மிகப்பெரிய பிரச்சனை போய் கொண்டு இருக்குதுன்னா, நான் யார், என் பேர் என்ன, சரியான ஒரு நல்ல தலைமைத்துவம் வேணும் தேசத்தில். அதாவது தேசத்தில் எல்லாரும் சேர்ந்து ஒரு மனமாய் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும், ஊர் மக்களுக்கு நல்லது செய்யணும், நம் வாழ்கிற கிராமங்களுக்கு நல்லது செய்யணும், பட்டணங்களுக்கு நன்மை செய்யணும். அப்படி செய்யணும்னா எல்லா தலைவர்களும் ஒற்றுமையாக இருக்கணும். எல்லா அரசியல் தலைவர்களும் தனக்காக வாழாமல் மற்றவர்களுக்காக வாழ்கிறதான், தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அரசியல் அதிகாரத்தை சரியா பிரயோகப்படுத்தி ஜனங்களையும் மக்கள் அந்த அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் ஒரு மனமாய் இருந்து செயல்படணும். ரெண்டு விதத்துல அரசியலும் அரசாங்கங்களும் இணைந்து செயல்பட்டால் ஜனங்களுக்கு நன்மை நடக்கவே நடக்காது. இந்த அரசியலும் அரசாங்கமும் ரெண்டும் இணைந்து ஒற்றுமையாய் ஒரு ஐக்கியமாய் ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படியாக கர்த்தர் நிச்சயமா இந்த காரியத்தில் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருவார். நம்ம பாரத்தோடு ஜெபிக்கிறதான இந்த ஜெபத்துக்கு கர்த்தர் நிச்சயமாய் அரசியல் தலைவர்களும் அரசாங்க அதிகாரிகளும் இணைந்து ஒற்றுமையாய் தேசத்து ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படியாக அந்த ஐக்கியத்திற்காக ஒற்றுமைக்காக நம்மதில் இருக்கிற பாபு பிரதர் ஜெபம் பண்ணுவார். ஆமென். மீண்டுமாக ஆண்டவரே, எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிறதா நல்ல தகப்பனே, என்னுடைய தேசத்தினுடைய தலைவர் ஆளுகிறதான ஒவ்வொரு தலைவருக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்தில் இருக்கிற பிரதமருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே ஆண்டவரே, மகனை சந்திக்க வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். மனம் திரும்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. என்னுடைய தேசத்தில் இருக்கிறதான ஆண்டவரே, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்காக, மந்திரிகளுக்காக, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தெய்வமே நீங்க தான் ஆண்டவரே. அப்படியாக என் தேசத்தில் இருக்கிற முதலமைச்சருக்காக, எல்லா மந்திரிங்க, எம்எல்ஏ எல்லாருக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஏழைகளையும் ஆண்டவரே, ஒடுக்கப்பட்டவர்களையும் ஒடுக்காதபடிக்கு ஆண்டவரே நல்ல அரசியலை செய்யும்படி கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. எத்தனையோ ஏழை எளியவர்களுக்கு வீடு வாசல் இல்லை. அநேகர் ஆண்டவரே அப்பா தெருவுகளிலும் ரோடுகளிலும் ஆண்டவரே இப்படியாக குளிரிலும் மழைகளிலும் படுத்து இருக்கிறதான ஒவ்வொரு ஏழை பிள்ளைகளை அரசியல்வாதிகள் ஆண்டவர் அவர்களுக்கு நிறைவு கூற வேணுமா நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, நமக்கு சோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு தலைவர்களும் கர்த்தர் சந்திப்பிறாக ஆண்டவரே, நியாயமான அரசியல் செய்யவும், நியாயமான ஆண்டவரே கவர்மெண்ட்ல வேலை செய்யற ஒவ்வொரு துறையில் இருக்கிறதான எல்லா அதிகாரிகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தராமே அந்த அதிகாரிகளை கர்த்தர் சந்திங்க, நியாயம் செய்யணும் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா வாங்குறதான சம்பளத்துக்கு சரியாக ஆண்டவரே பணிபுரியும்படி கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க ஆண்டவரே. மந்திரிமார்கள் ஆண்டவரே சந்திங்க ஆண்டவரே. ஏழைகள் எளியவர்களுடைய வயிற்றில் அடிக்காதபடிக்கு ஹல்லேலூயா நியாயத்தை செய்யணும் ஆண்டவரே. தேவன் ஆண்டவரே உம்முடைய நியாயத்தீர்ப்பு ஒன்று இருக்கிறது என்று அறியத்தக்கதாக ஒவ்வொரு தலைவர்கள் கர்த்தர் இந்த நாளிலே நீர் சந்திக்க வேணுமா நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, நமக்கு ஆண்டவரே. எத்தனையோ ஏழைகளுக்கு வீடு வாசல் இல்ல ஆண்டவரே, நடுத்தரிலும் ரோட்லயும் படுத்து இருக்கிறதான ஆண்டவரே அந்த ஏழை பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு கண்களை காட்ட வேணுமா ஆண்டவரே. அநேக ஆண்டவரே அப்பா பொண்ணு ஆண்டவரே பொருள் மற்ற பணங்களினாலே ஆண்டவரே சேகரித்து வைக்கிறதான ஒவ்வொரு அரசியல்வாதிகளை கர்த்தர் சந்திக்க வேணுமா ஜெபிக்கிறார் ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அரசியல்வாதிகள் அரசாங்க ஊழியர்கள்
நியாய தீர்ப்பு இப்போது ஒவ்வொரு இயேசுவின் நாமத்தினால ஷபரபல அடிக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே அரசியல்வாதிகள் கர்த்தர் சந்திக்க வேண்டுமா சந்திங்க ஆண்டவரே. நியாய நீதி செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே இறங்கி வருவீராக இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆமா ஆண்டவரே. சரியான ரோட் இல்ல, சரியான ஆண்டவரே தண்ணி வசதி இல்ல. ஹalleluya ரிவாலா ரபா ஆண்டவரே பட்டணத்திலே எங்களுக்கு ஆமா ஆண்டவரே இல்ல ஆண்டவரே இயேசுவே நியாய தீர்ப்பு இறங்குவதாக. ஹalleluya ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் மக்கு ஸ்தோத்திரம் நல்ல நீதி நியாயம் செய்ய ஹalleluya பேசுவீராக. பேசுங்க பேச வேணுமா ஜெபிக்கிறோம். செய்யுங்கப்பா மக்கு தேசத்திலே நன்மை செய்யுங்க பலத்த கிரிகளை செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். ஆமா ஆண்டவரே ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறோம். ஆமா ஆண்டவரே மக்கு நன்றி ராஜா நன்றி 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 ஆண்டவரே ஹalleluya ரபால ரபா என் தேசத்திலே ஒரு ஷக ரபால ரபா ரிவால ரபா தீரநாம ரகபா தீரநாம அநேக ஏழை வீட்ல ஆண்டவர் தண்ணி இல்ல ஆண்டவரே. அப்பா சாப்பாடு நல்ல சாப்பாடு இல்ல புடியும் ஆண்டவரே. இந்த சுகந்தர நாளிலே இப்படியான ஆண்டவரே ஒருமில வாடுகிறதான ஏழை பிள்ளைகளை கர்த்தரே ஆண்டவரே அந்த அரசியல்வாதிகளை நீர் சந்திக்க வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya மக்கு நன்றி ராஜா நியாயத்தை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். எல்லா எளியவர்களுக்கு நியாய நீதி செய்யும்படி அவர்களுடைய இதயத்திலே கர்த்தர் பேச வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம். நல்ல அரசியல் செய்யும்படி கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. தேவ பயம் ஆண்டவரே இவ்விடத்திலே இல்லை என்று ஆபிரகாம் காலத்திலே சொன்னீர் ஆண்டவரே. அப்படியே தேவனுக்கு பயந்து அரசியல் செய்ய அநேக அரசியல் தலைவர்கள் கர்த்தர் சந்தித்து நியாய நீதி செய்ய வேண்டுமா நாங்க செய்யுங்கப்பா மக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. மாற்றத்தை உண்டு பண்ண பெரிய மாற்றம் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் இயேசுவின் நாமத்திலே திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீர் ஆண்டவரே மக்கு நன்றி ராஜா. இந்த ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரித்ததுக்காக நன்றி. நன்றி இறங்கி வந்து ஜெபத்தை கேட்டதுக்காக கோடி ஸ்தோத்திரம். மக்கு நன்றி ராஜா. மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். கர்த்தர் அப்படியே நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம் இயேசு நல்லவர் ஒருபோதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர் ஒருபோதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தில் சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம். கண்ணீரை காண்கிறார் கதறலை கேட்கிறார். நம் கண்ணீரை காண்கிறார் கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார் நம் வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார் நமக்கு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர் ஒருபோதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார். எதிர்காலம் நமக்குண்டு எதற்கு பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு எதற்கு பயமில்லை. அதிகாரம் கையிலே அதிகாரம் கையிலே ஆளுவோம் தேசத்தை நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர் ஒருபோதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர் ஒருபோதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார். நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன், நம்முடைய கதறலை கேட்கிற தேவன்.
அடிமை பெண் ஆகாரின் கண்ணீரை, ஆமென். என்னுடைய கதறலை கேட்ட தேவன் நம்முடைய கண்ணீரை நிச்சயமாய் காண்கிறார். ஓ ரியந்தர வசந்த நம் பாரத்தோடு ஜெபிக்கிற இந்த ஜெபங்களை கத்த கேட்கிறவராக இருக்கிறார். ரியதலர வசந்த நமக்கு மிகுந்த ஒரு ஆறுதல் என்ன தெரியுங்களா? கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்முடைய ஜெபங்கள் அநேக நேரங்களில் கேட்கப்படுகிறது என்பதனால்தான் டெய்லி நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாய் பதில் தந்து கொண்டே தான் இருக்கிறார். ஆமென். இன்று வரைக்கும் தருகிறார், இனிமேலும் அவர் தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். அந்த நம்பிக்கையின் விசுவாசம் நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆமென். நம் தேவனிடத்தில் கேட்கும்போது வேதம் சொல்லுகிறது, ஆமென். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு தருவேன். ஓ ஸ்தோத்திரம். நாம் கேட்கிறது நம்முடைய பேருக்காக, நம்முடைய வாழ்க்கைக்காக அல்ல. ஆமென். நாம் கேட்கிறது இந்த தேசம் தேவனுடையது. ஆமென். இந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள். ஆமென். ஆமென். அவர் பார்த்து ரசித்து நம்மளை உண்டாக்கின தேவன் அவர். ஆமென். ஆமென். நம் ஒவ்வொருவரையும் தேவன் எவ்வளவாய் நேசிக்கிறார் என்று தெரியுங்களா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதரையும் ஒரே விதமாய் நேசிக்கிற ஒரே மெய்யான தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகம் எப்படி பிரிவினையில் பிரச்சனையில் போய் கொண்டிருக்கிறதுனா, ஜாதி மதம் என்கிற வேறுபாட்டினாலே உலகம் பிரிந்து போயிருக்கிறது. ஆமென். இன்னைக்கு ஜாதி மதம் என்கிறதான ஆமென். வேறுபாட்டினாலே அநேகர் பிரிவினைகளை கொண்டு வந்து பிசாசுனுடைய தந்திரங்களை அறிந்து கொள்ளாமல், பிசாசுனுடைய காரியங்களை அறிந்து கொள்ளாமல், இன்றைக்கு கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய எல்லாருடைய ஜபங்களுக்கும் பதில் தரும்படியாக பிசாசுனுடைய தந்திரங்களை நிர்மூலமாக்கணும். ஜனங்களை எப்படி பிசாசு பிரித்து வைத்திருக்கிறான் என்றால், ஜாதி மதம் என்கிறதான வேறு பிரித்து ஜனங்களை ஒன்று சேர்ந்து வாழ முடியாமல், ஜனங்களோடு கலந்து வாழக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாமல், நம்ம ஒரு வீட்டிற்கு போனால், இந்த ஒரு வீடே வாங்கிறதுக்கோ இல்லை கட்டுறதுக்கோ ஒரு இடம் பார்க்க போனால் கூட, இது எந்த ஏரியா, இது எந்த இங்கே இருக்கிற ஆட்கள் எப்படிப்பட்டவங்க, இங்கே இருக்கிற கேசட் எப்படி, இங்கே இருக்கிற மதம் என்ன, அப்படி என்று தான். இன்றைக்கி அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு காலத்தில் அப்படி கிடையவே கிடையாது. எல்லா ஜனங்களும் எல்லா இடத்துலையும் வாழ்ந்தாங்க. இன்றைக்கி அப்படி இருக்கிறது இல்லை. ஒரு இடத்துல கிறிஸ்டின் இருந்தால் கிறிஸ்டின் மாத்திரம் வாழணும்னு நினைக்கிறாங்க. ஒரு இடத்துல முஸ்லீம் இருந்தால் அவங்க மாத்திரம் வாழணும்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. தேவன் அப்படி ஜனங்களை உண்டாக்கவே இல்லை, அப்படி படைக்கவே இல்லை, அப்படி அவர் விரும்புகிற தேவனும் அல்ல. இன்றைக்கு பிரிவினையின் ஆவிகளினால், ஜாதி மதம் என்கிற பிரிவினை ஆவிகள் தேசத்தில் தலை தூக்கி விரித்து ஆடி ஜனங்களை ஒன்று சேர்ந்து வாழ முடியாமல் பண்ணுகிறது. ஆகவே நம்ம எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கண்களை மூடி மிகுந்த பாரத்தோடு, ஒரு கனத்த இருதயம் நமக்கு வேணும். நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க, இவ்வளோ நாட்களாக நேசித்த நம்முடைய ஜனங்களிடத்துல இன்னைக்கு வெளியரங்கமா நல்லா ஃப்ரெண்ட்லியா ஓப்பனா பேச முடியாது. அது எந்த விதமான ஜனங்களாக இருந்தாலும், ஒரு காலத்தில் அண்ணன் தம்பி போல பழகினவர்களை கூட இன்னைக்கு அவங்கள பார்த்து ஒதுங்கி போகிற சூழ்நிலை இன்னைக்கு வருகிறது. காரணம் என்னன்னா, அந்த ஆவி அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளை ஜனங்களுக்கு கொண்டு வரும். இன்னைக்கு கர்த்தர் அந்த ஆவிகளை நிர்மூலமாக்க, நம்முடைய ஜபங்களுக்கே கர்த்தர் இன்னைக்கு நமக்கு பதில் தந்தே ஆகணும்னு சொல்லி பாரத்தோட நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். சோதரிக்கிறங்க தாவை, நன்றியோடு துதிக்கிறங்க தாவை, நன்றியோடு போற்றுகிற ஆண்டவரே, நன்றியோடு வாழ்த்துகிறோம், நன்றியோடு வணங்குகிறோம் ஆண்டவரே. சந்த ரகபல ரபல ரணதீர நமா ரிகாந்தீர நமாக்க ரகாந்தீர நமா ரிகாபல ரணதீர நமாக்க ஷக ரகபல ரகல ரக ரகதீர நமாக்க ரிகாந்தீர நமாக்க ரிகபல ரகபல ரகனதீர நமா ரிகாங்க ரகபல ரபல ரணதீர நமாக்க ஷகாக்க ரிகாக்க திர நமா லரகபல ரபா கௌடபால ரீகராக தீர நாம சந்தராகி ரீகதாரி சந்தக்காரி ரீகத்தாரி ரீகத்தாரி ரீகலாரி தீரனாரி சந்தராகி ரீகதாரி ரீகலாரி தீரநாம சந்தராப ரீகராப தீரநாம ரீகலார தீரநாம ரீகராக தீரநாம ரிகபல ரண தீர நமாக்க ரகபல ரபல ரண தீரநாம ஷக ரகபல ரகபல ரிகபல ரகபல ரகபா. எல்லா பிரிவினை ஆவிகள் நிர்மூலமாவதாக. எல்லா பிரிவினைகளின் ஆவி, ஜாதி மதம் என்கிறதான பிரிவினை ஆவிகள் நிர்மூலமாக இயேசுவை நாமத்தினால் எல்லா நிர்மூலமாவதாக. எல்லா பிரிவினை ஆவிகள் நிர்மூலமாவது. எல்லா பிரிவினை ஆவிகள் நிர்மூலமாவதாக. எல்லா ஆவிகளும் இப்பொழுதே கட்டப்படுவதாக. எல்லா ஆவிகளும் இப்பொழுதே கட்டப்படுவதாக. எல்லா ஜாதி மதத்தின் ஆவிகள் கட்டப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். ஜனங்களை ஒன்று சேர்ந்து வாழ முடியாமல் எல்லா பிரிவினைகளை உண்டு பண்ணி ஜனங்களை வேறு பிரிக்கிற ஆவிகள், பிரிவினை உண்டாக்குகிற ஆவிகள், கண்களினாலே பிரிவினை உண்டாக்குகிறதான, இருதயத்தினாலே பிரிவினை உண்டாக்குற, பேச்சிலே கண்டுபிடித்து பிரிவினை உண்டாக்குகிறதான
எல்லா பிரிவினை ஆவிகளும் தோற்றத்தை பார்த்து பிரிவினை கொண்டு வரு கர்த்தர் நிர்மலமாக்குவீராக. இன்றைக்கு பிரிவினை ஆவியின் நிர்மலமாக ஜாதி மதத்தினால் பிரிந்து போயிருக்கிற எல்லா ஜனங்களும் ஒற்றுமையாய் ஒன்று சேர்ந்து வாழ என் தேவன் மனம் இறங்குவீராக. ஆண்டவரே அப்பா, சுபாவ அன்பை ஊற்றுங்க ஆண்டவரே, சுபாவ அன்பை ஊற்றுங்க, சுபாவ அன்பை ஊற்றுங்க. தேசத்தின் மேலே சுபாவத்தின் அன்பு ஊற்றட்டும் ஆண்டவரே. தாயின் கருவில உருவாகும் ஒரு அன்பு இருந்தது, அந்த அன்பை ஊற்றுங்க ஆண்டவரே. இரக்கத்தை ஊற்றுங்க ஆண்டவரே, கிருபையை ஊற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே அந்த தெய்வீக அன்பு ஊற்றட்டும். ஜென்ம சுபாவத்தின் அன்பு வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே. ஷாபாலா ராகாபாலா மனிதர்களை பார்த்து யாவரையும் நேசிக்கிற இருதயத்தை உண்டு பண்ணு. யாவரையும் நேசிக்கட்டும், எல்லா ஜனங்களும் எல்லாரையும் நேசிக்கட்டும். தேசத்தில் அன்பு ஆண்டவரே அப்பா குறைந்து போயிருக்கிற அன்பினாலே ஜாதி மதத்தை பார்த்து வேறு பிரிக்கப்பட்டு இருக்கிற வேறு பிரிக்கப்பட்டு இந்த வேறு பிரிக்கப்பட்ட காரியங்கள் நிர்மூலமாவதாக, நிர்மூலமாவதாக. என் தேவன் இறங்குவீராக. எந்த மனிதனையும் அல்ல ஆண்டவரே, நாங்கள் பிசாசையே கட்டுகிறோம். பிரிவினையை கொண்டு வர பிசாசையே கட்டுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் எல்லா விதமான அந்தகார கிரியைகள், வானமண்டலத்தின் பொல்லாத ஆவி கர்த்தர் நீர் அப்படியாய் செய்வீராக, அப்படியாய் செய்வீராக ஆண்டவரே. மனிதனை மனிதன் நேசிக்கிறதான கிருபை தாங்க ஆண்டவரே. சுபாவத்தின் அன்பு ஆண்டவரே. அவன் படைக்கும் பொழுது தாயின் கருவில உருவாகும் போதே நீர் அவனுடைய இருதயத்தின் ஆழத்தில் அன்பை வைத்திருக்கிறீர் அப்பா, அன்பை வைத்திருக்கிறேன் ஆண்டவர், அன்பை வைத்திருக்கிறேன். அந்த அன்பு வெளிவரட்டும் ஆண்டவர், அந்த அன்பு வெளியே வரட்டும். இயேசுவின் நாமத்தினால அன்பு வெளியே வரட்டும். ஒவ்வொரு ஜனங்கள் எல்லா ஜாதி மதம் என்று பிரித்து வைத்திருக்கிறதான கட்சி தலைவர்கள், அரசு அதிகாரங்கள் எல்லாம் நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே. இன்றைக்கும் ஆண்டவரே அப்பா, என் தேசத்துல ஜாதி வாரியா கணக்கெடுப்பு வேண்டும் என்று அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டதான பிரிவினைகளின் ஆவிகள் நிர்மூலமாவது என் தேவன் கிருபை பாராட்டுவீராக, என் தேவன் இறங்குவீராக. ஜாதி மதத்தினால் பிரிந்திருக்கிற ஜனங்கள் ஒன்று சேர்ந்து வாழ என் தேவாதி தேவன் கிருபை பாராட்டினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேங்க தாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேங்க தாவே. நன்றி செலுத்துகிறோம். நாம மாத்திரம் மகிமை பெறட்டும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவே நாமத்தினாலே நாங்கள் செபிக்கிறோங்க தாவே. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டவிடால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதே போல இன்னைக்கு ஜனங்களுக்கு இருக்கிறதான மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா ஏற்றத்தாழ்வு. இந்த ஏற்றத்தாழ்வுனால இவங்க ஒரு விதமான ஜனங்கள், இவங்கெல்லாம் ஒரு உயர்ந்த ஜனங்கள் என்று சொல்லி கொண்டு இருக்கிறதான இந்த ஏற்ற தாழ்வுகள் இருக்கிறதான ஜனங்கள் அந்த மனநிலைமைகள் மாறணுங்க. இந்த ஏற்ற தாழ்வினால் வருகிற பிரச்சனைகள் தேசத்தில் அதிகம், சலுகைகள் அதிகம், சலுகைகள் சில பேருக்கு கம்மி. இப்படி கொண்டு வருகிறதான எல்லா ஜனங்களுக்கும் ஒரே விதமான சட்டம், ஒரே விதமான நியாயம், ஒரே விதமான தர்மம், ஒரே விதமான எல்லா காரியங்களும் கிடைக்கும்படியாக கர்த்தர் தேசத்தில் நிச்சயமாக செய்யணும். என்ன பிரச்சனைனா இன்றைக்கி ஜனங்களுக்கு ஒரு 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 குறிப்பிட்ட ஜனங்கள் இப்படி வாழ்கிறாங்க, அவங்கள கண்டா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு நிர்ணயம் பண்ணி அவங்கள பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட பார்வைகள் ஜனங்களுடைய இருதயத்தில் இந்த மாறும். இவங்களை இந்த ஜனங்களை நேசிக்க, அவங்கள நம்மளை போல மனிதர்கள் என்கிறதானே. நம்ம அநேக நேரத்தில் சில காரியங்களை எங்கேயாவது பார்த்தா தான் இறக்கப்படுறோம். ஆனால் நம்முடைய இருதயத்தில் அது இருக்குது. தெய்வம் உருவாகும் போதே, மனிதனை படைக்கும் போதே அந்த விதமான அன்பு தான் வைத்திருக்கிறார். எந்த மனிதனையும் தேவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவர் என்று பார்க்கறதே இல்லை. ஆனால் இன்னைக்கு ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட ஜென்ம சுபாவங்கள் இல்லாத பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் பிசாசானவன் இருதயத்தில் கொண்டு வந்து ஜனங்களை பிரித்து வைத்திருக்கிறான். எப்படி ஒன்று சேர்ந்தால் சில காரியங்களை ஜெயிக்க முடியுமோ, பிசாசனுடைய மிகப்பெரிய தந்திரத்தில் ஒன்று என்னன்னா, ஆண்டவரிடத்துல இருந்தால் ஜனங்களை எப்படியாவது பிரிக்கணும். அதே போல பக்கத்தில் இருக்கிற ஜனங்கள் பிரிக்கணும். பக்கத்து வீட்டுக்காரர் எந்த பக்கத்து வீட்டுக்காரையாவது நீங்கள் யோசிச்சு பாருங்க,
எவ்வளவு நேசிக்கிறவங்களா இருந்தால் கூட அவங்கள உள்ளான ஆழத்தில் ஒரு எண்ணம் இருக்கும், இவங்க நம்ம இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அப்படிப்பட்டதான பிரிவினைகள், ஏற்றத்தாழ்வுகள் இன்றைக்கு பூமியில் நிர்மூலமாகணும். கர்த்தர் இதற்காக இறங்கணும். இந்த ஏற்றத்தாழ்வுகள் தேசத்தில் இல்லாதபடி, ஜாதி மதம், இந்த ஏற்றத்தாழ்வு, இந்த மற்ற காரியங்கள்னால் வருகிற, பணத்தினால் வருகிற ஏற்றத்தாழ்வு, அதிகாரத்தினால் வருகிற ஏற்றத்தாழ்வு, படிப்பினால் வருகிற ஏற்றத்தாழ்வு, இந்த 3 காரியங்கள், ஜாதி மதத்தில் வருகிற ஏற்றத்தாழ்வு, பணத்தினால் வருகிற, அதே போல் படிப்பினால் அதிகாரத்தினால் வருகிற ஏற்றத்தாழ்வு, இந்த அதிகாரத்தின் இந்த காரியங்கள் எல்லாம், இந்த ஏற்றத்தாழ்வுகள் ஜனங்களுக்குள்ளே கிரியை செய்யாதபடி, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் தெரியும். எல்லாரையும் தேவன் ஒரே விதத்தில் நேசிக்கிறார். இன்றைக்கு உங்களை எங்களை நேசிக்கிறார். எப்படிப்பட்டதான பாவியாக இருந்தாலும் உங்களை எப்படி நேசிக்கிறாரோ அதே பாவியும் அப்படி தான் நேசிக்கிறார். உங்களுக்கும் நமக்கும் அவங்களுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் என்னென்னா, நம்ம தேடுகிறதுனால நமக்கு கிருபை, அவங்க தேடாதனால அந்த கிருபையை அறிந்து கொள்ள. அப்போ அந்த பிரிவினையின் ஆவிகள் அவங்களுக்குள்ளே இருந்து வெளியே போனால் தான், அந்த ஏற்ற தாழ்வுடைய ஆவிகள் அவங்களுக்குள்ள இருந்து வெளியே போனால் தான் தேவனுடைய ஜென்ம சுபாவம், அவர் ஊற்றப்பட்டது தான், அந்த தாயின் கருவில் உருவாகும் போது கொடுத்துருது அந்த அன்பு கிரியை செய்யும் போது அந்த ஏற்றத்தாழ்வுகள் மாறும். கிறிஸ்து ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே வரும்பொழுது ஏற்றத்தாழ்வுகள் மாறும். ஆகவே இந்த ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் மாறும்படியாக அருமையான முதல்ல இருக்கிற சகோதரர் செபிப்பார். கர்த்தர் நம் மத்தியிலே நல்லவராக இருக்கிறார். அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டுமாக ஆண்டவரே, இதோ ஆண்டவரே, உயர்வோ தாழ்வோ ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். மரணமோ ஜீவனோ எதாகிலும் உம்முடைய அன்பிலிருந்து எங்களை பிரிக்காத ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உலகத்திலே வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உயர்வா இருக்கிற மனிதன் ஆண்டவரே, கீழே மனிதனை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கேவலமா எண்ணாதபடிக்கு ஆண்டவரே, அதுவும் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் உயிர்தான் என்று நினைக்கத்தக்கதாக ஆண்டவரே, மனுஷர்களை ஆண்டவரே உண்டாக்கினவர் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எளியவனை ஆண்டவரே குப்பையில் இருந்தும் தூசியில் இருந்து உயர்த்துகிறவர் நீர் ஆண்டவரே. அப்பா, ராஜாக்களுக்கு மத்தியிலும் பிரபுக்கள் மத்தியிலும் அமர செய்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே, தாழ்ந்தோர் என்று நினைக்காதபடிக்கு ஆண்டவரே, அவர்களும் மனிதர்கள் என்று நினைக்கத்தக்கதாக கிறிஸ்துவினுடைய அன்பு ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இப்போது ஆண்டவரே நீ ஊற்றப்பட வேணுமா ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அவனிடத்துல ஒரு காசு இல்ல, அவனிடத்துல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நினைக்காதபடிக்கு அவனும் ஒரு உயிர் தான், கடவுள் படைச்ச மனிதன் தான் என்று நினைக்கத்தக்கதாக ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த அன்பின் ஆவி இப்போது இறங்குவதாக. இயேசுவினுடைய அன்பு ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் பார்க்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கல்வாரி கடைசி சொட்டு ரத்தம் வெறும் அவர்களுக்கு ஆண்டவரே நீ செலுத்தின அந்த அன்பு எங்களுக்குள்ள காணப்பட கர்த்தர் உதவி செய்கிறார். அடிக்கும் போது கூட நீங்க சொன்னீங்க ஆண்டவரே, கூட நீங்க சொன்னீங்க என்ன செய்றார் என்று ஆண்டவரே செய்கிறார்கள். ஆண்டவரே, பிதா இடத்துல நீங்க எப்படியாக ஆண்டவரே அதுபோல ஆண்டவர் மனித ஜனங்களை குறித்து அந்த அன்பு எங்களுக்கு வெளிப்பட வேணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜா. 12 சீஷர்களுக்கு ஆண்டவரே அமர செய்கிறவராய் ஆண்டவரே 12 சீஷர்கள் ஆண்டவரே எல்லாரும் நீ யாரையும் உயர்வோ தாழ்வோ பார்க்கல. எப்படியாக பாத்தீரோ அவங்களுக்குள்ள எந்த உயர்வோ தாழ்வோ வரல. அவங்களுக்குள்ளே இருந்ததானே அவங்களுக்கு அறிவு பூத்தினீர் ஆண்டவரே. அவர்களை யாரையும் அப்படியாக நினைக்காதபடிக்கு ஆண்டவரே எல்லாரும் மனிதர்கள் என்று நினைக்கத்தக்கதாக கர்த்தர் அப்படியாக நீ 12 சீஷர்களை எப்படியாக நினைத்தீரோ அந்த எண்ணம் எங்களுக்குள்ள வர வேணுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சபைகளில் வர வேணுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா கிறிஸ்து பிள்ளைகள் மேல வர வேணுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உயர்வோ தாழ்வோ இல்லாதபடிக்கு எல்லாரும் மனிதர்கள் எல்லாரும் மனுஷிகள் என்று நினைக்கத்தக்கதாக கர்த்தர் அப்படியாக நீர் செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகள் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இறங்க வேணுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீ யாரையும் ஆண்டவரே வெறுக்கிறவர் அல்ல ஆண்டவரே. ஏழை பணக்காரர் என்று வித்தியாசம் பார்க்காத தேவன் ஆண்டவரே. அவங்க இடத்துல நீ பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான் ஆண்டவரே. எங்களுக்காக நீ தரித்திரனா மாறின ஆண்டவரே. நினைக்கவும் கேவலமா எண்ணாதபடிக்கு எங்களுக்குள்ள
இருக்க ஆமென். அது செயல்பட ஆமா, ஒவ்வொரு ஆண்டவரே. பிள்ளைகள் பார்க்கிற ஒவ்வொரு ஆமா, பிள்ளைகளுக்கும் எல்லா ஆண்டவரே, ஏற்ற உமக்குள்ளே தாழ்வு. இருந்து அந்த ஆமா. கிறிஸ்துவின் சிந்தை ஆமென். எங்களுக்குள்ளே இருக்க வேணுமா நாங்க ஜெபிக்கிறோம். செபிக்கிறோம் இயேசுவே நாமத்தில். யாரையும் நாங்க அற்பமா எண்ணக்கூடாது ஆமா ஆண்டவரே. அற்பமானவைகளை எடுத்து நீ பயன்படுத்துகிற தேவன். தேவன் ஆண்டவரே, நீ அன்புள்ளவரா இருக்கிறார். ஹalleluya. தேவன் அன்பாவே இருக்கிறார் என்று சொல்லத்தக்கதாக ஹalleluya. அந்த அன்பின் ரிகா ஆவி பல எங்களுக்கு ரப தர வேண்டுமா ஷபல ஜெபிக்கிறோம் ரபல ஆண்டவரே. ரப ரக யாரையும் கேவலமா நினைக்க ஆமா கூடாது. ஆண்டவரே. யாரும் எந்த ஒதுக்கப்பட்டவனை ஏற்ற நினைக்க தாழ்வு கூடாது. இருக்கவே இவன் கீழ்ஜாதி கூடாது. என்று நினைக்காதபடி ஆமா ஆண்டவரே. எல்லாரும் நீ படைத்த எல்லா உலகத்திலே ஆமா ஆண்டவரே. சிருஷ்டிப்பின் கர்த்தர் ஆண்டவரே, நீங்க ஆமா ஆண்டவரே. சிருஷ்டிப்பின் கர்த்தராய் ஆமென். நீங்க தான் ஆண்டவரே. Yes, அப்படியே Lord. உமக்குள்ளே இருக்கிற Hallelujah. சிந்தை ரிபல எங்களுக்குள்ளே ரப இருக்க ஷகர கர்த்தர் பல உதவி ரப. செய்யுங்க ராஜா. உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே, ஏழை எளியோர்களை நேசிக்கத்தக்கதாக ஆமா ஆண்டவரே. அன்பின் ஆவி எங்களுக்குள்ளே இறங்க வேணுமா ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம். சபைக்குள்ளே இறங்க வேணுமா ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு கிறிஸ்து பிள்ளைகள் மேல இறங்க வேணுமா இறங்க வேண்டுமாய் செபிக்கிறோம். அப்படியா செய்து செய்ததற்காக நன்றி நம்முடைய செலுத்துகிறோம். காயப்பட்ட கரத்தில் தருகிறோம். ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்ட வேளையில் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்ம இந்த குறிப்பினுடைய இந்த ஒரு மணி நேரத்தினுடைய கடைசி நேரத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். தேசத்தினுடைய ஜனங்களுக்காக பாரத்தோடு நம்ம ஒரு சில வரிகள் மாத்திரம் நம் தேவனுடைய சமூகத்தில் பாடுவோம். கர்த்தர் நம் மத்தியிலே நல்லவராக இருக்கிறார். என் ஜனமே மனந்திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. என் ஜனமே மனந்திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. என் ஜனமே மனந்திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. நம்ம எல்லாரும் நம்முடைய கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒரு சில குறிப்புகளை நாம் ஸ்தோத்திரத்தோடு தேவனுடைய சமூகத்தில் எடுப்போம். கர்த்தர் நம்ம அதிலே நல்லவராக இருக்கிறார். என்னை கேட்கிறதான அருமையானவர்களே, நம்ம எல்லாரும் கண்களை மூடி இதுவரைக்கும் எத்தனையோ 12 மணி நேர ஜபங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்திருக்கிறோம். எத்தனையோ முறை இந்த IMTV மூலமாய் கர்த்தர் நமக்கு இந்த மகா பெரிய கிருபையை தந்திருக்கிறார். இந்த IMTVயினுடைய இந்த தரிசனங்கள் நிறைவேறும்படியாக தேசத்திலே இந்த IMTVயினுடைய தரிசனங்கள் நிறைவேறும்படியாக கர்த்தர் எதற்காக என் இந்திய தேசத்தில் இந்த IMTV கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய அருகாமையில் இந்த டிவி மூலமாய் ஏறெடுக்கப்படுகிற ஊழியங்கள், இந்த ஸ்தாபனம் தேவனுடைய சித்தத்தை இன்னும் வெளிப்படையாய் இன்னும் அதிக தேசங்களுக்கு எடுத்து செல்லும்படியாக இந்த IMTVயினுடைய தரிசனங்கள் நிறைவேறும்படியாக, முக்கியமாக இந்த ஸ்தாபகருடைய அவருடைய எல்லா தரிசனங்களும் நிறைவேறும்படியாக யோசேப்புக்கு தேவன் ஒரே ஒரு சொப்பனத்தை தந்து எல்லா ஜனங்களுக்கும் மத்தியில் கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்தார். அந்த சொப்பனம் நிறைவேறும் பொழுது அதற்கு நடுவில் அவன் பட்ட பாடுகள் எல்லாரும் நமக்கு தெரியும். அதுபோல் இந்த IMTVயினுடைய காரியங்கள், இந்த IMTVக்காக ஒரு நல்ல இடத்தை தந்து கர்த்தர் இந்த IMTVயினுடைய ஒரு நல்ல பெரிய ஸ்டுடியோ கர்த்தர் உருவாக்கி தரும்படியாக, என்னுடைய ஸ்தாபகனுடைய எல்லா காரியங்களும் என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். IMTVயினுடைய ஸ்தாபகருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதில் வேலை செய்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, கர்த்தர் அவருடைய குடும்பங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ள முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த 12 மணி நேர ஜபத்தை இந்த 12 மணி நேரம் ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அவர்கள் எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் இந்த IMTVயினுடைய ப்ரோக்ராமில் எல்லாரும் இந்த பாரத்தோடு ஜெபிக்க முடியாது. இதற்காக நியமிக்கப்பட்ட ஒவ்வொரு ஊழியக்காரையும் கர்த்தர் வல்லமையாய் ஜெபிக்க முடியும். அவர்கள் ஒவ்வொருவருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதே போல இந்த வெள்ளூர் மாவட்டத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து வெள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு ஊழியக்காரரும் தேசத்திற்காக திறப்பில் நிற்க, சுவரை அடைக்க தேவனுடைய சமூகத்தில் இறங்கி கர்த்தருடைய நடு ஜாமத்தில் சங்கீதம்
133 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ராஜாமங்களில் தேவனுடைய ஆலயத்தில் நிற்க ஊழியக்காரரே என்று சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி கர்த்தர் ஒவ்வொரு ஊழியக்காரரையும் கர்த்தர் இந்த தேசத்திற்காக எழும்பி நிற்கும்படியாக ஊழியக்காரருடைய குடும்பங்களை கர்த்தர் பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, நம்முடைய அன்பின் குமாரரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இதுவரைக்கும் எங்கள் மத்தியிலே என் தேவாதி தேவனை நடத்தி வந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, இந்த 1 மணி நேரமாவது உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கும்படியாக கர்த்தர் நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி ராஜா. கர்த்தாவே, கெத்செமனே தோட்டத்திலே என் தேவன் ஆண்டவர் அப்பா பேதுரு யாக்கோபு யோவானை அழைத்து சென்று போனீர் ஆண்டவர். ஜெபிக்கும்படியாக கர்த்தாவே அவர்களுக்கு நீர் ஆண்டவரே அப்பா சொல்லிவிட்டு போனீர். ஆனால் அவர்களோ ஆண்டவரே அப்பா ஜெபிக்க முடியாமல் நித்திரை மயக்கத்தினாலே இருந்தார்கள். ஆனால் நீரோ பிதாவினுடைய சமூகத்தில் ஆண்டவரே அப்பா உம்முடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும் பொழுது உம்முடைய வேர்வைகள் எல்லாம் இரத்த துளிகளாய் மாறி கர்த்தாவே அந்த ஜெபங்கள் எல்லாவற்றிற்கும் கர்த்தர் உமக்கு ஒரு பதில் தந்திருக்கிறார் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த உலகத்தினுடைய எல்லா பாவங்களையும் நீர் சுமந்து தீர்க்கும்படியாக அதற்குண்டான ஆண்டவர் அப்பா கிருபையை உமக்கு தந்தார் ஆண்டவரே. அந்த பலத்தை தந்தார் ஆண்டவரே. அதை தாங்கக்கூடியதான அதை ஒப்பு கொடுத்து தன் சரீரம் பிற்கப்படும்படியாக தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் பிற்கப்படும்படியாக கர்த்தாவே நீர் ஒப்பு கொடுத்து ஜெபித்தீர் ஆண்டவரே. அந்த ஒப்பு கொடுத்து அந்த ரத்தம் பிற்கப்படுவதற்கு முன்பதாக நீர் பண்ணின ஒரு மிகப்பெரிய ஜபம் அது. அந்த கெத்செமனே தோட்டத்தில் நீர் ஜெபித்தது போல உம்முடைய பாதத்தில் இருந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். வானம் உமது சிங்காசனம், பூமி உம்முடைய பாதப்படி என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் உம்முடைய பாதத்தில் இருந்து தான் உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்களுடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தன என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தாவே, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் 1 மணி நேரம் சமூகத்தில் ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு ஆண்டவரை பாராட்டின அந்த கிருபை எங்களுக்கு தந்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்க இன்றைக்கு கர்த்தர் நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுள்ள கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஒவ்வொரு ஜபங்களும் உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே ஆம் என்றும் ஆமேன் என்று கர்த்தர் நிறைவேறும் என்று நாங்கள் விசுவாசித்திருக்கிற கர்த்தாவே, ஆண்டவரே என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன் என்று ஆண்டவரே என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்தது செய்வான், என்னிலும் அதிகமாய் செய்வான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தாவே, கர்த்தாவே அப்படிப்பட்டதான காரியங்களை நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் பார்த்திருக்கிறோம், வேதத்தில் படித்திருக்கிறோம். உம்முடைய மகிமை, உம்முடைய வல்லமை, நீர் யார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தாவே, இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் எது என்றால் தேவனை அறிகிற அறிவு. தேவனை அறிகிற அறிவினால்தான் கர்த்தர் மிகப்பெரிய காரியத்தை செய்தீர் ஆண்டவரே. இந்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது என்று சொன்ன உடனே அடுத்த வசனம் சொல்லுகிறது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார் என்று. அப்பொழுது ஜலத்தின் மீது நீர் அசைவாடின போது பூமிக்கு இருந்ததான ஒழுங்கின்மையும் வெறுமையும் நீங்கி திரும்பவும் பூமியை சிருஷ்டித்தீர் கர்த்தாவே. இந்த தேசத்தையும் கர்த்தர் ஆண்டவரே, இந்த பூமியில் இருக்கிற ஒழுங்கின்மையும் இந்த பூமியில் இருக்கிறதான என் தேசத்தில் இருக்கிறதான வெறுமையை நீக்கி தேவனை அறிகிற அறிவினாலே என் தேசத்தை நிரப்புவீராக. தேசமே 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 கர்த்தருடைய வார்த்தையை கேள் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படி இந்த தேசம் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற தேசமாய் மாறினதற்காக நன்றி செலுத்துகிறோம். விசுவாசத்தோடு உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். என் ஜனங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ரட்சிக்க வேண்டுமா செபிக்கிறோம். என் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டுமா செபிக்கிறோம். கர்த்தர் நீர் எப்படியாவது அவர்களை ரட்சிக்க எவ்வகையான வழிகளையும் நீர் கர்த்தர் பயன்படுத்துவீராக. ஒவ்வொரு மனிதனுக்கு ஒவ்வொரு விதமான சூழ்நிலையை உருவாக்கி ஆண்டவரே அப்பா ஜனங்களை உன் பக்கமாக திருப்புவீராக. ஜனங்களை இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவீராக. அக்கினிக்கு போய் கொண்டிருக்கிற ஜனங்களை என் தேவனுடைய பட்சத்திற்கு கொண்டு வருவீராக என்று
மிகுந்த பாரத்தோடு ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த 12 மணி நேரம் ஜெபிக்கும்படியாக தந்ததான இந்த தரிசனத்திற்காக நன்றி. IMTV கர்த்தர் நீர் பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. தேவைகள் சந்திக்கப்படட்டும். இன்னும் அநேகருக்கு, ஆயிரங்களுக்கு, லட்சங்களுக்கு கர்த்தர் நீர் இவர்களை பயன்படுத்த வேண்டுமா. இதை ஒரு பெரிய இன்டர்நெட்டாக ஆண்டவரே, ஒரு பெரிய சேட்டலைட்டாக மாற கர்த்தர் நீர் கிருபை பாராட்டுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபையினால் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாம மாத்திரம் மகிமை. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நாங்கள் இந்த IMTV வாழ்த்துகிறோம். தேவன் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.